எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? வெயிட்டிங். நீங்க ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க. இப்ப அந்த விஷயம் இன்னும் நடக்கல. அது நடக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? இந்த வெயிட்டிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த வெயிட்டிங்க பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த வெயிட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டான வெயிட்டிங் நீங்க பண்ணுனீங்கன்னா, நீங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமா நடக்கும். தப்பான வெயிட்டிங் பண்ணுனீங்கன்னா, நீங்க ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ, அந்த வெயிட்டிங்க பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிட்யூட்லாம் செய்யணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்னும் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம சேனல் நெறைய பேசியிருக்கோம். உங்களுக்கு நெறைய தெரியும். இங்க நம்ம அத பார்க்கல. இப்ப நம்ம அத பத்தி பேசல. அந்த மாரிலாம் நீ என்னென்னமோ பயிற்சி பண்ற, எவ்வளவோ அஃபர்மேஷன் பண்ற, விஷுவலைஸ் எல்லாம் பண்ற. இன்னும் அது நடக்கல. நீ அது சீக்கிரமா நடந்துரும்னு நம்புற. வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க, அத பத்தி பார்க்க போறோம். ஓகே? சரி. எது வெயிட்டிங் மச்சான் நீயே சொல்லு. ஓகே? மனசாட்சியோட சொல்லணும். எது வெயிட்டிங்? இப்ப வந்து ஒரு ஒரு பீச்ல ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஏய் டேய் நான் ஆபீஸ்ல இருந்து வந்துடுறேன்டி. நீயும் வந்துரு நானும் இத்தனை டைமுக்கு வந்துடுறேன்ட்டு இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் முன்னாடியே வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏதோ ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க் கடைசி மொமெண்ட்ல ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு. அது இதுன்னு வந்து நான் வந்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆகும் நான் வந்துடுறேன்னு மெசேஜ் வந்து. ஸோ நீங்க அதுல ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெயிட்டிங்ன்றது என்ன தெரியுமா? நான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக சொல்றேன். எது எது உண்மையான வெயிட்டிங்னா, எதுவுமே பண்ணாம அந்த காதலியோட வரவுக்காக பேசாம காத்துக்கிட்டு வழிமேல் விழி வைத்து அவள் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருப்பது. அதுதான் கிளாஸான வெயிட்டிங். ஓகே? இது ஒரு கேட்டகரி. அதுல இருந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி எதுன்னா, என்னடா இன்னும் வரல. ஓகே. அந்த நேரத்துல சும்மா வர வரைக்கும் ஏதோ ரீல்ஸ பார்ப்போம். மொபைல்ல ஏதோ ரீல்ஸ் பார்ப்போம். ஒரு 2 ரீல்ஸ பார்ப்போம். அப்புறம் வராளா? இல்ல. டக்குனு ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டுச்சு. ஏய் அவளா? ஓ இல்ல. ம். பஸ் சத்தம். ஏய் அவளா? இல்ல. ஏதோ ஒரு பொண்ணு வந்தா. ஓ வேற யாரோ அந்த பொண்ணு. நம்ம ஆள் இல்ல. இது செகண்ட் டைப் ஆஃப் வெயிட்டிங். 3வது டைப் ஆஃப் வெயிட்டிங் என்னன்னா, ஏய் டைம் ஆகுமா? சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அங்கிருந்து வேற ஏதாவது வேலை பார்க்க, வேற ஒர்க் பார்க்க போயிடுது. லேப்டாப் வச்சிருப்பான். லேப்டாப் ஓபன் பண்ணி ஆபீஸ்ல அவன் விட்டுட்டு வந்தான் கொஞ்சம் வேலையெல்லாம். அதெல்லாம் முடிச்சிருவான். அந்த மெயில்ல அனுப்ப வேண்டியது அந்த மெயில்ல அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சிருவோம். அந்த கிளைண்ட்டுக்கு அதை சொல்ல அதெல்லாம் முடிச்சிருவோம். இதை முடிச்சிருவோம். மற்ற வேலையில முடிச்சிருவோம். இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது வேலை பார்த்துருவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது தேர்ட் குவாலிட்டி. இந்த தேர்ட் குவாலிட்டியில நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஆசைப்படுற விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருந்தீங்கன்னா சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு என்ன லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும். கவர்மெண்ட் ஜாப் வேணுங்க. நான் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே. அதுக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன். இல்லைங்க எனக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். அதுக்கு தாங்க ஓகே. இல்லைங்க எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு உடம்பு இதாகாது இப்படி ஆர் பிஸ்னஸ் ஆர் கோல்ஸ் எனக்கு கலெக்டர் ஆகணும். அது சம்திங் பண்ணி ஒரு விஷயத்துக்காக நீ அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அது கண்டிப்பா நடக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. கூடி சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப எந்த மாதிரி வெயிட்டிங் பண்ற? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா? நான் வந்து அஃபர்மேஷன் விஷயம் தான் பண்ணிட்டேன். அது அது நடக்கும் அப்படின்ட்டு நீ உன் வேலையை பார்க்க போயிடுறது. இது தேர்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி அது வரும். நான் வேலை பார்க்குறேன். அப்பப்போ அது வருதா வேலையும் பார்க்குறேன். அப்பப்போ எட்டியும் பார்க்குறேன். வந்துட்டாலா அது. இது செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டி எந்த வேலையும் இல்லை. என் மைண்ட்ல எதுவுமே இல்லை. நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். Here's a look at my week on Facebook game. எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துட்டே இருப்ப? இல்ல அவ வராளான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
இன்னும் கண்ணுக்கு எட்டுற தூரம் இல்லையா? அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசலாம், என்ன பிளான் பண்ணலாம். அப்புறம் போன வாரம் இதே பீச்சுக்கு வந்திருந்தோம். அப்போ நாங்க என்னெல்லாம் பேசணும் அதை பத்தி எல்லாம் அப்படின்னு நான் அந்த கற்பனையில இருந்தா. அப்புறம் அப்பப்போ வந்தாளான்னு பார்த்தேன். இன்னும் வரலையா? ஐயோ வந்தானே, எங்க போலாம், என்ன சாப்பிடலாம், அவகிட்ட என்ன பேசலாம், எனக்கு அவளை பார்க்கணும் போல ஆசையா வந்துட்டாளா அவ. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீ ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சான்னு நீ மத்த எந்த விஷயத்து மேலேயும் உனக்கு கவனம் இல்லை. நீ வழிமேல் விழி வைத்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறாய். அதாவது நீ பயிற்சி பண்ற, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் அதெல்லாம் பண்ற, அது நடக்கணும்னு எதிர்பார்ப்போட இருக்க. பயிற்சி பண்ணாத நேரத்துல அது வந்துருச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த மிதப்புலயே இருக்க. சீக்கிரமா நடந்துரும். பயிற்சி பண்ற நடந்துரும். அது வரைக்கும் அந்த மிதப்புலயே இருக்க. இந்த மோடு, அதாவது வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ஆபீஸ் வரணும் அப்படி சொல்ல வரல. சரி, உடம்பு அதோட வேலையை அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது காலையில் எந்திரிக்கும், பல்லு வளக்கும், குளிக்கும், சாப்பிடும், ஆஃபீஸ் கிளம்பும், இல்லை வீட்டு வேலையை பார்க்கும், சாயந்தரம் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கும், வண்டி ஓட்டும், நைட்டு படுத்து தூங்கும். இது ரெகுலரா நடக்கிறது. நான் சொல்றது உள்ளுக்குள்ள தன்மை, அந்த உள் தன்மை. ஸோ நீ அவன் மாட்டுக்கு அவன் ஆஃபீஸ் போறான், வேலையை பார்க்கறான், ஆஃபீஸ் போறான், வேலையை பார்க்கறான், இல்லை அவன் பிசினஸை பார்க்கறான், இல்லை வாட் எவர். ஆனா அது வெளியில அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அதை சொல்லல, நான் உள்ளுக்குள்ள வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருப்பது, அந்த குவாலிட்டியை சொல்றேன். உள்ளுக்குள்ள இருக்க குவாலிட்டியை சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அஃபர்மேஷன் விஷுவலைசேஷனை பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்த பக்கம் என்ன பஞ்சாயத்து. இந்த இந்த உள் தன்மை இருக்குல்ல, இந்த உள் தன்மை, அந்த கோல் அவளுக்காக இல்லாமல் இப்ப என்ன இங்க போயிடும் அது. இந்த டெய்லி பஞ்சாயத்து, இந்த டெய்லியும் அக்கப்போரு, இந்த டெய்லியும் மன வருத்தம், டெய்லி போராட்டம், டெய்லி இங்க போயிடும். உங்கூட நான் மல்லு கட்டிட்டு, ஐயோ நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா, ஐயோ அது எப்பதான் நடக்கும்னு தெரியல. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அவ கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்கா. அவ வரேன்னு சொல்லியிருந்தா நீ அவளுக்காக இருக்கணும்ல. வர எவ்வளவு நேரம் ஆகும்? சரி வா. சரி வந்துட்டா அவன் மெசேஜ் பண்ணுவாள், வந்துட்டா இங்கதானே வந்துட்டா வருவாள்ல, அப்புறம் என்ன, போ வேலையை பாரு. நீ அப்படி இருக்க. அப்படி இருக்க கூடாது. சோ அதான் அந்த வெயிட்டிங்ன்றதோட இம்பார்ட்டன்ஸ். இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்னன்னா, நாம ஒரு விஷயத்த ஆசைப்படணுங்க, அதை பிரபஞ்சிட்ட சொல்லணுங்க, சொன்னதுக்கு அப்புறம் அதை மறந்துடணுங்க, மறந்துட்டு வேற வேலையை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றாங்களே சக்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம். விச் இஸ் ட்ரூ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காதலி வரேன்னு சொல்லிட்டா, என்னடா இன்னும் காணமேன்னு அப்படி இருந்து இருந்து ஒரு சில பேர் என்ன ஆகும்னா, என்னடா இன்னும் காணோம், ஐயோ டைம் அது, ஒருவேளை ஒருவேளை வரல் ஏதாவது வேலை வந்துருச்சோ, ஐயோ இல்ல ஒருவேளை அவங்க அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டாங்களா, இப்ப இப்ப வரமா, போன் அடிச்சா போனை எடுக்கவே மாட்டேங்கிறா, வந்துட்டு இருக்காளா அதனால எடுக்க முடியலையா, இல்ல வீட்டுக்கு போயிட்டாளா, வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம். இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நெகட்டிவா போயிடுவாங்க. இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, ஐயோ இன்னும் வரல, நான் நினைச்சது இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல, இப்படி போயிடுவாங்க சில பேரு. அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் அது. நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறியா, அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்றியா, நடக்கும்டா, ஃப்ரீயா விடு, நீ ரிலாக்ஸ்டா போய் வேற வேலையை பாடுற. அது அவனுக்கு சொன்ன அட்வைஸ், விச் இஸ் ட்ரூ. ஆனா சோ அதை விட்டுட்டு அதாவது நெகட்டிவிட்டி விட்டுட்டு, அவ வரேன்னு சொல்லியிருக்கால, அவ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா. நானும் அவளும் என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா, எங்கெல்லாம் போவோம் தெரியுமா அப்படின்னு அந்த போதையிலேயே நீ வெயிட் பண்ணணும். குவாலிட்டி 1 2 3 சொன்ன. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சூப்பர், செகண்ட் குவாலிட்டி ஓகே, தேர்ட் குவாலிட்டி வேஸ்ட். நீ கட் ஆயிடுச்சு. அது வந்தா தெரியும்லப்பா அப்படின்னு நீ விட்டுட்ட. நீ ஏன் நினைச்சு பாரு, நீ ஒரு பொண்ணோ நீ ஒரு பையனோ, அந்த ஆங்கிள் நீயே நினைச்சு பாரு. உனக்காக உன்னுடைய காதலனோ காதலியோ புருஷனோ பொண்டாட்டியோ உனக்காக வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கணும்னு நீ ஆசைப்படுவியா? வா வந்த என்ன சொல்லு, வந்த என்ன மெசேஜ் பண்ணு, நான் பக்கத்துல இருந்தா தம் அடிக்க போறேன், டீ சாப்பிட போறேன், நீ வந்துட்டு என்ன மெசேஜ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ற ஆள் உனக்கு பிடிக்குமா? உனக்கு நீயே மனசாட்சி சொல்லு, உனக்கு யாரு வேணும்? உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஆள் தானே வேணும், நீ ஆசைப்படுவ.
அப்படித்தான் நீ ஆசைப்படுற விஷயமும் அதுவும் எதிர்பார்க்கும். நீ ஆசைப்படுறியே அந்த கலெக்டர் ஆகணும், அந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அந்த பிசினஸ் 3 லட்ச ரூபா, அந்த அது எதற்காக ஆசைப்படுறியோ அந்த விஷயமும் உனக்காக ஆசைப்படுது. நீ அதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த எப்படி ஒரு ஒரு காதலன் ஆர்வத்தோட காத்திருந்தான், அது போல எனக்காக நீ இருக்கணும், அதுவும் தான் ஆசைப்படும். நீ அதை விட்டுட்டு நீ அப்படின்னு இருந்தேன்னா அதுவும் பாடான்னு போயிடுமா இல்லையா? நீங்க 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 அப்படித்தானே பண்ணுவீங்க. உங்களை மதிக்காம உங்களுக்காக காத்துக்கிட்டு இல்லைன்னா நீங்க போவீங்களா என்ன தேடி போய்? பாடின்னு போயிட்டே இருக்க மாட்டீங்களா இல்லையா? அப்படித்தான் அதுவும் பாடான்னு போயிடும். இந்த தப்புனால நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. அவங்களுடைய கோல்ஸ் வந்து பாட அப்படின்னு அது போயிடுது. வெயிட்டிங், யூ ஹாவ் டு வெயிட், யூ ஹாவ் டு வெயிட் வித் லவ். இப்படி இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்ன பாரு, அந்த மாதிரி வெயிட் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? நான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அதுக்கு பேரு வந்து ஸ்டூபிடிட்டி. ஏய், உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகள் போய்க்கொண்டே இருக்கட்டும். நான் சொல்வது அனைத்தும் உள்தன்மை. உள்ளுக்குள்ள நான் சொல்றது உள்ளுக்குள்ள அந்த உன்னுடைய கோலுக்காக நீ வலிமையை விழிவைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வெயிட்டிங் அப்படிப்பட்ட வெயிட்டிங்காக இருக்க வேண்டும். ஓகே, சோ அதை பற்றித்தான் இந்த பதிவில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கோ. ஓகே, நல்லபடியா சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வெயிட் பண்றான் பாரு, அவனுக்கு கஷ்டமே தெரியாது வெயிட் பண்றதுல. பார்த்துக்கிட்டே இருப்பான். வந்துட்டு அவளா இல்ல இல்ல அவன் இல்ல. நானும் அவளும் சேர்ந்து வந்துட்டாலா இல்ல. அவனுக்கு நேரம் போறதே தெரியாது. அவனுக்கு நம்ம தனியா உட்காந்துட்டு இருக்கோன்ற ஃபீலிங்கே இருக்காது. ஏய், அவன் மயக்கத்துல இருக்கான்டா காதலியை நினைச்சு. நீ அப்படித்தான் இருக்கணும். நீ அப்படி இல்ல. என்னங்க எப்பங்க மேனிஃபெஸ்ட் ஆகும்? நானும் எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. நீ அப்படிதான் வெயிட் பண்ணிருக்க. தட்ஸ் லோ குவாலிட்டி. லோ குவாலிட்டி மேனிஃபெஸ்டேஷன். அந்த மாதிரி லோ குவாலிட்டியில இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும் என்பதை புரிந்து கொண்டு காதலோடு வெயிட் செய்து கொண்டிருங்கள். ஓகேவா? சோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காதலோடு வெயிட் பண்ணி கொண்டிருங்கள் என்று கூறி see you in the next video. Bye bye.